நம்ம கதையோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. ஹீரோயினோட குழந்தைங்களுக்கு அம்மாவை விட அப்பாவோட மிஸ்ட்ரெஸ்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் திடீர்னு குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஆயிடுது. குழந்தைங்க சாப்பிட்ட ஃபுட்டில் மேங்கோ இருந்திருக்கும் போல், அதனால தான் அலர்ஜி ஆகிருக்கு. குழந்தைங்க அம்மா தான் எங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் வேணும்ட்டே குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகணும்னு இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மேங்கோ ஜூஸை குடிக்க வைக்கிறான். அதனால் ஹீரோயினுக்கும் அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஆயிடுது. அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணது ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ் செரீனான்னு. அந்த செரீனாவை காப்பாற்றுறதுக்காக குழந்தைங்க அம்மா மேலேயே பழி போட்டிருக்காங்க. அப்போ கூட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஐயோ ஒய்ஃபை தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லி சாரியெல்லாம் கேட்கல. செரீனாக்கு குழந்தைங்களுக்கு மேங்கோ சாப்பிட்டு அலர்ஜி வரும்னு தெரியாது. அந்த விஷயம் தெரியாமல் தான் அவள் ஃபுட்டில் மேங்கோவை கலந்து கொடுத்துருக்கா. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேணான்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி பாக்ஸை கொடுத்துட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ஜுவல்லரி பாக்ஸை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. ஹீரோயினுக்கும் ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கும் நடந்தது பிஸ்னஸ்க்காக நடந்த மேரேஜ். அதனால தான் ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கு ஹீரோயின் மேலே எந்த அக்கறையும் இல்லை. ஹீரோயினும் மிஸ்ட்ரஸும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கப்ப லிஃப்ட் ஷேக் ஆகுது. அதனால் 2 பேருக்குமே அடிபட்டுடுது. 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுன்ற சுச்சுவேஷன் வரப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சரி குழந்தைங்களும் சரி அந்த மிஸ்ட்ரஸை தான் காப்பாற்ற சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ட்ரஸை காப்பாற்றிட்டு அங்கே இருந்த ஆட்களே எப்படியோ ஹீரோயினையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு இந்த லிஃப்ட் ஆக்சிடென்ட்டால் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட சாவையே பார்த்துட்டு வந்துட்டா. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. சரினா ஒரு டான்ஸர் இல்லையா, அவளுக்கு கால் ரொம்பவே முக்கியம், அதனால தான் நான் அவளை காப்பாற்ற சொன்னேன்னு ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு போயிடுறான். ஹஸ்பண்டுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு வரப்போ கூட அவங்க நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கலையே, அந்த மிஸ்ட்ரஸை தானே காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னு வருத்தப்பட்ட ஹீரோயின் இதுக்கப்புறம் இவங்களோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஃப்ளைட்டில் ஏறி வெளிநாட்டுக்கு போயிடுறா. ஹீரோயின் வீட்டை விட்டு போய் 1 மாதம் ஆயிடுது. ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டான்றதே இப்போ தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. ஹீரோயின் வீட்டை விட்டு போனது இவனுக்கு ரொம்ப வசதி ஆயிடுது. செரீனாவை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சுக்கிறான். செரீனா ஹீரோயின் ஹஸ்பண்ட் முன்னாடி குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் இல்லாத டைமில் குழந்தைங்க கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறா. இப்போ தான் குழந்தைங்களுக்கு அம்மாவோட அருமையே புரியுது. ஹீரோயின் வெளிநாட்டில் அவளோட காலேஜ் சீனியரை மீட் பண்ணுறா. ஹீரோயினுக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த சீனியர் மேலே க்ரஷ் இருந்திருக்கும். இந்த சீனியருக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அவரோட குழந்தை கிடையாது, அவரோட அண்ணன் குழந்தை. அவரோட அண்ணனும் அண்ணியும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. இந்த குழந்தைய இப்போ இவர் தான் வளர்த்துட்ருக்காரு. ஹீரோயின் இவங்களோட பழக குழந்தைக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஹீரோயினுமே இவங்களோட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறா. சீனியருக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் இந்த செரீனா குழந்தைய போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவ பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுடுறான். நான் இல்லாத டைமில் என் குழந்தைங்களையே கொடுமைப்படுத்துறியான்னு அவளை அடித்து துரத்த பார்க்குறான். என்னை துரத்தி விட்டுட்டு உன் ஒய்ஃபை திரும்ப கூப்பிட்டு வரலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, அவெல்லாம் திரும்ப வரமாட்டா, உனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு செரீனா சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயின் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த பேப்பரை டிவோர்ஸ் பேப்பர்னு சொல்லாமல் ஏதோ பொய் காரணம்லாம் சொல்லி இந்த செரீனா ஹஸ்பண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பா. ஸோ அஃபிஷியலாக ஹீரோயினுக்கும் இந்த ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயமே இவனுக்கு இப்போ தான் தெரிய வருது. உடனே செரீனாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறான். இங்கே சீனியர் ஹீரோயின் கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அந்த ப்ரப்போசலுக்கு ஹீரோயினும் ஏன் சொல்லிடுறா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் நடக்கிறப்ப ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படியோ ஹீரோயின் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு குழந்தைங்களோட வந்து கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறான். கூட ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினோட ஃபீலிங்ஸை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் கவலை. எங்கள் ஹீரோயின் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க பிஸ்னஸ்க்கு இடைஞ்சல் ஆயிடுமோன்னு ஹீரோயினை திரும்ப எக்ஸ் ஹஸ்பண்டோடையே சேர்ந்து வாழ சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவனோட திரும்ப போய் வாழ்றதுக்கு சாவதே மேல்னு ஹீரோயின் கழுத்தில் கத்திய வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேலே ஹீரோயினை கட்டாயப்படுத்துவது தப்புன்றத புரிஞ்சுக்கிட்ட எக்ஸ் ஹஸ்பண்டும் ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட அவளை கட்டாயப்படுத்தாதீங்க, அவ இஷ்டம் போலேயே வாழட்டும், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கும் சீனியருக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடியுது. 3 பேரும் ஒரே குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.